கதையின் பெயர் இனியா இமையாவின் பேசும் பலூன். ஒரு காலை இனியா பள்ளிக்கு போக தயாராக இருந்தாள். இமையா தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தாள். அதே நேரம் திடீரென்று ஒரு மஞ்சள் நிற பலூன் மெதுவாக பறந்தபடி அவர்களிடம் வந்தது. இனியாக்கா பாரு, மஞ்சள் பலூன் பறந்து வருது, நான் இது பிடிக்கிறேன். பலூன் பேச ஆரம்பிக்கும். இமையா ஆச்சரியமாக அதை பிடித்தாள். அந்த பலூன் திடீரென்று ஹாய், எனக்கு உதவணும் என்று பேசிக்கொண்டே குலுங்கியது. இனியா இமையா இருவரும் அதிர்ச்சி. ஹே, இந்த பலூன் பேசுது. பேசும் பலூனின் பிரச்சனை. பலூன் சொன்னது, எனக்கு பல நிற நண்பர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் காத்துல பறந்து திக்குமுக்கி போயிட்டாங்க. பயப்பட வேணாம் பலூன், நாங்க உனக்கு உதவி பண்ணுவோம். நிச்சயமா, நாங்க ரெடியா இருக்கோம். பலூன் நிறங்களை தேடும் பயணம். முதல் நிறம் நீல பலூன். அது ஒரு மரத்தின் கிளையில் சிக்கி இருந்தது. நம்ம பலூன்களை தேடி கண்டுபிடிப்போம். இமையா மஞ்சள் பலூன் சொல்ற வழியில போய் தேடலாம். பயப்பட வேணாம் பலூன், நாங்க உனக்கு உதவி பண்ணுவோம். அவள் அதை மெதுவாக எடுத்து விட்டாள். அடுத்தது சிவப்பு பலூன். அது பள்ளி மைதானத்திற்கு போயிருந்தது. மஞ்சள் பலூன் வழிகாட்ட இமையா அதை தேடி கண்டுபிடித்தாள். அங்க பாரு, சிவப்பு பலூன். அடுத்தது பிங்க் பலூன். அது பூந்தொட்டியில் மறைந்திருந்தது. அந்த பிங்க் பலூன் பூந்தொட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. சிரிப்புடன் வெளியே வந்தது. அந்த பலூன்கள் எல்லாம் சேரும்போது வானத்தில் ஒரு அழகான வானவில் வடிவம் தோன்றியது. எல்லா பலூன்களும் சேர்ந்துட்டாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்தா ரொம்ப அழகா இருக்கீங்க. குழந்தைகள் மகிழ்ச்சி. கிராமம் முழுவதும் குழந்தைகள் வந்து அந்த வானவில் பலூன்களை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அவை எல்லாம் மேலே பறக்கும் போது ஒளிரும் பொன்னிற சிறு துகள்கள் கீழே விழுந்தன. அதை பார்த்த குழந்தைகள் சிரித்துக் கொண்டே ஓடினர். கதையின் முடிவு. பலூன்கள் வானத்தில் மெதுவாக பறந்து கொண்டிருந்த போது இனியாவும் இமையாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். நீங்கள் தான் என் சிறந்த நண்பர்கள், உங்க அன்பு நாங்க மறக்க மாட்டோம். இனியாக்கா, இது ரொம்ப நன்றா இருந்தது. நல்லதை பகிர்ந்தால் சந்தோஷம் அதிகரிக்கும். உதவி செய்தால் மகிழ்ச்சி வானவில் போல நம்மை திரும்ப வந்து சேரும். குக்கு குட்டீஸ், நல்ல மனசுதான் நம்ம சூப்பர் பவர். பை பாய்.